கேட்குதா? கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து எட்டியோட ஃபுல் பவர் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பவர் வந்து என்ன என்றால் ஒரு கிளாப் மாதிரி இருக்குது. கிளாப்பே தான் டேமேஜ் கொடுக்குது. அப்புறமா ஆனால் இதில் வந்து M1 இல்லை. செகண்ட் வந்து ஒரு பாறாங்களை தூக்கி எறிகிறான். தேர்ட் வந்து ஒருத்தன் அப்படியே பின்னாலேருந்து ஐஸாக்கி எறிகிறான். இப்படி அடுத்த பவர் வந்து ஓடிந்து கூட்டி தரையில் அடித்து தூக்கி போடுறான். இதுக்கு வந்து 2 வேரியேஷன் இருக்குது. ஒன்று வந்து இப்படியா பின்னாந்து பிடிச்சி இறங்கலாம். ரெண்டாவது என்னென்னா நம்ம ஆகாயத்தில் இருக்கணும். ஆகாயத்துலேருந்து இப்படி அடித்தோன்னா ஒன்றுமே ஆளை அவன் பறந்துட்டான். இதெல்லாம் பெருசாகவே இருக்காது. காணுமே இப்படி பார்த்து மேலே பார்த்து இதை கிளிக் பண்ணால் இதோ மேலே தூக்கி போடுறாங்க. இங்கே பாருங்க, மேலே அப்படியே சுற்றி தூக்கி போட்டுறான். ரெண்டாவது வேரியேஷன். ரொம்ப இப்படி கிளாப். இதை வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனு வச்சுங்களேன், தெரிக்க விடலாமான் இருக்கு. பாருங்களா, ஃபஸ்ட் ஒன்றில் M1 இருக்குது. அதான் அதில் M1 இருக்கும். ஆனால் அந்த M1 தரமாக இருக்கும். கொஞ்சம் ஸ்பீடாகவும் ஓடுவான். அப்புறமா இது 1 2 3 4 ஃபுட் இந்த கண் வந்து அப்படியே ரெட் ஆகும். சரியான டேமேஜாக கொடுப்பான். ஓகே, அப்புறமா இந்த கிளாப் பாருங்களேன், வச்சு ஒரு அடி சரியான ரேடியேஷன் போகுது. இது வந்து இன்ஃபினிட்டி எட்டிக்கு வேணாமே கேஸ் ஃபுட் மாதிரி இருக்காது இதில். அப்புறமா இப்படி போகவும் செய்வான். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் எவ்வளோ பெரிய பாறைங்கள்ட்டு பக்கு. ஐயோ சரியான பக்கு. எவ்வளோ பெரிய பாறைங்கள் எடுத்து இந்த மேலே தூக்கி போடுவோம். இது லாங் ரேஞ்சு போங்க. இருங்க, சீல்லாம் டெஸ்ட் பண்ணலாம். அப்புறமா இது வந்து ஒரு பெரிய உருவம் வந்து உங்கள் பின்னாடி இருந்து ஒரு அடி தான். சரியான அடியாக இருக்கும். இதுலேயே அந்த மாதிரி தான் மொத்தமாக இதுலேயும் 2 வேரியேஷன். எத்தனை ட்ரான்ஸ்ஃபர்மேஷனு இன்ஃபினிட்டி தான் கைஸ். அதனால் கவலைப்பட வேணாம். அப்படி நிறச்ச நேரத்துக்கு இப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடலாம். அம்மா இது வந்து 2ல் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து நார்மலாக தான் இப்படி தூக்கி போட்டு இப்படி அடிக்கும். பாருங்க சரியாக இருக்குது போடுறதுலாம். அப்புறமா இப்படி மேலே பார்த்து இதை கொடுத்தா மேலே தூக்கி இதெல்லாம் இருக்குது. பாஸ் அடி இல்லாமல் அவ்வளோ வேணாம். நாம் வந்து அப்புறமா டெரர் ஷார்க்கே கொள்ளலாம் வாங்க. இன்னும் இது ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஓகே, ஒரு வேரியேஷன் தான் நினைக்கிறேன். 2 வேரியேஷன் இருக்குங்க. அப்படி தான் ஜியோலஸ் பண்ணி சொன்னான். இப்படி பார்த்தாலும் 2வது வர மாட்டேங்குது. ஓகே, இந்த எட்டியில் இவ்வளோ தான். நான் அதுக்கு முடிச்சிட மாட்டேன். வந்து எல்லாமே எவ்வளோ லாங் ரேஞ்சு போகுதுன்னு பார்க்கலாம். இது இல்லாமல் ட்ரான்ஸ்ஃபார்ம் இல்லாமல் நீங்கள் தண்ணிக்குள்ளே உங்களால் தண்ணிக்குள்ளே போக முடியாது. தண்ணிக்குள்ளே போனீங்கன்னா லைஃப் குறையும். ஆனால் அதுவே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டீங்கன்னு வச்சுங்களேன், தண்ணி மேலே நடப்போம். அதான் இதில் இருக்கிறதுலே எல்லாமே எந்த பவர் போட்டாலும் அது தண்ணி மேலே வந்துடும். நார்மல்னால் வராது. பாருங்கள், நார்மல் கிளாப் போடுறேன், தண்ணி மேலே வருது. ஆனால் ரொம்ப கம்மியாக தான் வருது. இது இதுவும் தண்ணியில் வருது. இதுவும் லைட்டாக வருது. இது வரல, லாஸ்ட் ஒன் மட்டும் வரல. அப்புறமா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிட்டு இப்போ ஒன்று சொல்கிறேன். இது எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ரேஞ்ச் இங்கேருந்து இவ்வளோ தூரம் த்ரோ அடிச்சிருச்சு பாருங்கள். அடிச்சிட்டான். நெக்ஸ்ட்டு ரேஞ்ச் வந்து இவ்வளோ தூரம், அது சீனு காட்டுற இருக்கும். தூக்கி போடுவோம். அடிதான் பார்க்கலாம். இங்கே தான் தூக்கி போட்டேன். சரியா தரலையே.
இருங்க கைஸ், கொஞ்சம் பக்காது. இப்போ நான் தூக்கி போடுறேன், எங்கே போதும் நீங்களே பாருங்கள். கைஸ் ஸ்டில் போட்டாச்சு கைஸ், எங்கேனே தெரில கைஸ். இந்த அளவுக்கு சரியானதாக இருக்குது இந்த அபிலிட்டி. ஷார்ட்ஸ்லாம் பாருங்களேன், தரமாக இருக்கும். எந்த இல்லை இந்த எட்டி ஃபுட் ஷார்ட்ஸில் பாருங்கள், இங்கேருந்து இப்படி ஒன்று விடுவான், எங்கேயோ போய் முட்டும், தரமாக இருக்கும். அடுத்த வீடியோவில் இது பிபி பண்ணுறானுங்க, அவங்க கைஸ் பிபி தான் பண்ணுறாங்க, நம்மளும் போய் கலந்துக்கலாம். நம்மளும் ஒரு எட்டியில் சொல்கிறேன், ஏற்கனவே இடத்துல ஒரு எட்டி இருக்க தான் செய்கிறான், ஆனால் நம்ம விட்டுருவோமா? 3 எட்டி கைஸ். இல்லை கிக்ஸுனி தான், கிக்ஸுனியே தான். வாங்க நம்மளும் சண்டை போடலாம். நான் என்ன கொக்கா? கேட்குறேன், நான் என்ன கொக்கான்றேன். என்ன சண்டைக்கு கூப்பிட்டா உன்னை பந்தய போடு. கைஸ் பாருங்க கைஸ், டீம் போட்டு அடிக்கிறாங்க. நான் பாவம் கைஸ். கிக்ஸுனி தான் கைஸ் எட்டியோட பவர்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். கெஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆகிட்டேனே, செத்தேன். எட்டியாக இருக்கும் போதே செத்துட்டு தான் இருந்தேன். இப்போ நார்மலாக வேறு ஆகிட்டேன்னா திரும்ப ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஆனால் வாங்க கைஸ். ஓகே, அடி விழுந்துட்டே இருக்கு கைஸ், ஆனால் நம்ம செத்துறோம். இவனும் ஒரு எட்டி ஃபுட் யூஸர் தான். ஓகே, நம்ம வேணா கிட்ட இப்போ லீவே தானே அடிக்கலாமா கைஸ். பேசிகிட்டு இருக்கும்போது தான் இவன் வந்துட்டான், அதாவது அந்த பாஸு. இப்போ நான் அவனை நம்ம கொல்ல போகிறோம். அட்டாக். வேறு எட்டி இங்கே வந்து 6 கிட்ட தான். ஓகே, இந்த ஐஸ் வந்து செம்மையாக இருக்குது கைஸ், இதை நான் சொல்லியே ஆகணும். இந்த ஈவெண்ட்டே நல்லா இருக்குது, ரெட் ஈவெண்ட் மாதிரியே இருக்குது. இந்த இடம் வந்து சூப்பராக இருக்குது, அது மட்டும் நான் ஒத்துப்பேன். செம்மையாக இருக்குது இந்த இடம், டே செம்மையாக இருக்குன்னு சொல்லலாம். வந்து எட்டியாக மாற வேண்டிய டைம். பக் ஆச்சுன்னா கோச்சிக்காதீங்க. நான் இப்போ நம்ம சண்டை போட்டு ஒரு பாஸ், பட் நான் அதை லவ்லி பாஸ். கொஞ்சம் பக்காது, ஏன் எட்டிக்கே பக்காதுன்னா பார்த்துங்க. நான் கொஞ்சம் ஃபார்மிங் பண்ண போகிறேன். இந்த நீ மன்னிப்பு கேட்டு கொஞ்சம் வீட்டில் கொடுக்க போகிறாங்கலாம். ஷார்ட்ஸாக இருந்தால் தான் கொஞ்சம் ஃபார்மிங்லாம் பண்ண முடியும். ஆனால் அது ஒரு வீடியோ தான், அதனால் பண்ண முடியாது. வீடியோ ஷார்ட்ஸாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் பாட்டு போட்டு டிஜே விட்டம் ரஃப்கோஜி பேர் போட்டுருப்பேன் கைஸ். பாருங்க கைஸ், உள்ளே போய் வருஷமாக மாட்டிக்கிட்டான் தான். இன்றைக்கி ஒன்று போட்டு முடிச்சிட வேண்டியதான். இவனத்தை வெளியே கொண்டு வந்தாடா, யாரா அது? யாரா அந்த பையன்? வேண்டாம் கைஸ், நமக்கு சரியான டாக்கெட்லாம் கைஸ். நம்ம கீழே போக வேண்டியது டைம். பாருங்களேன், அப்பயும் வீட்லேயுவேன் நான் எட்டியாக இருக்கனால தான் இது பண்ணுறியா? ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் குறைச்சிட்றேன். நான் நார்மல் மாட்டேன், நான் விட்றேன். நான் ஒன்றும் எடி ப்ரொடியூசர் கிடையாது, நான் ஒரு ராக்கெட் ப்ரொடியூசர். நான் விட்றா 3000 தரேன். டேய் விட்டுறா ப்ளீஸ்ரா, கெஞ்சி காலை விட விடுறா, விட்டுறா, என்ன விட்டுறான்னா விட மாட்டேடா. உன்னை விட்டு எவ்வளோ தான் தூரமாக வந்தாலும் அடிப்பியாடா. முடிச்சாங்க கைஸ். என்ன கைஸ் இப்படி பண்ணுறான்னு ஒயிட் ஸ்க்ரீன். ஸ்கேப் மட்டும் போக முடியல, நான் சத்தியமாக கடுப்பாயிடுவேன். போக முடியுது இல்லை முடியல கைஸ். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ ப்ரெசைட்டான்ட்டு. ஜின் பாட்டா எட்டியாக மாட்டான். ஓகே கைஸ், இந்த எட்டி நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். மை நியூ ஃப்ரூட்
ஓகே கைஸ், பை கைஸ், பை.